ஆழ்மனதை உபயோகித்து உறக்கத்தின் அற்புத பலன்களை பெறுவது எப்படி? நீங்கள் 24 மணி நேரத்தில் சுமார் 8 மணி நேரத்தை அல்லது உங்கள் மொத்த வாழ்நாளில் 1/3 பகுதியை உறக்கத்தில் செலவிடுகிறீர்கள். இது மீற முடியாத வாழ்வு விதி. உறக்கம் ஒரு தெய்வீக சக்தி. நமது பிரச்சனைகளுக்கான பல விடைகள் நம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நம்மை வந்தடைகின்றன. நீங்கள் பகலில் களைத்து விடுவதால் உங்கள் உடலுக்கு ஓய்வளிப்பதற்காக நீங்கள் தூங்குகிறீர்கள். நீங்கள் உறங்கும்போது செப்பனிடுதல் நடைபெறுகிறது என்ற கொள்கையை பலர் ஆதரிக்கின்றனர். இது ஒட்டுமொத்தமாக ஒரு தவறான புரிதல். உறக்கத்தில் எதுவுமே ஓய்வெடுப்பதில்லை. நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் இதயமும் நுரையீரல்களும் இன்றியமையாத அனைத்து உறுப்புகளும் செயல்படுகின்றன. உறங்குவதற்கு முன் நீங்கள் உணவு உட்கொண்டால் அவ்வுணவு செரிக்கப்பட்டு அதிலுள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றன. உங்கள் தோல் வியர்வையை சுரக்கிறது. உங்கள் நகங்களும் முடியும் தொடர்ந்து வளர்கின்றன. அதேபோல உங்கள் ஆழ்மனமும் உறங்குவதில்லை, ஓய்வெடுப்பதில்லை. அது உங்கள் இன்றியமையாத ஆற்றல்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி இயக்கிக் கொண்டு எப்போதும் போல சுறுசுறுப்பாக இருக்கிறது. நீங்கள் உறங்கும்போது குணமாதல் விரைவாக நடைபெறுகிறது. ஏனெனில் அங்கு உங்கள் வெளிமனதின் குறுக்கீடு ஏதுமில்லை. நீங்கள் உறக்கத்தில் இருக்கும்போது மிக சிறப்பான விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். நாம் தூங்குவது ஏன்? தூக்கத்தை பற்றிய தீவிரமான ஆய்வுகளை மேற்கொண்ட அறிவியல் ஆய்வாளர்களில் ஒருவர் டாக்டர் ஜான் பிஜேலோ. நீங்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் கண்கள், காதுகள், மூக்கு மற்றும் தோலின் கீழுள்ள நரம்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ள உணர்ச்சி நரம்புகளின் வாயிலாக தொடர்ந்து பதிவுகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அவர் விளக்கி காட்டினார். அச்சமயத்தில் மூளையின் நரம்பு பின்னலமைப்பும் சற்று சுறுசுறுப்பாகவே இருக்கிறது. டாக்டர் ஜான் பிஜேலோவின் ஆய்வுகளின் முடிவு இப்புத்தகத்தில் வழங்கப்பட்டுள்ள தகவல்களுடன் நெருக்கமாக ஒத்துப்போகின்றது. தூங்கும்போது நமது ஆன்மா நம் உயர்நிலையுடன் இணைக்கப்பட்டு கடவுள்களின் ஞானத்திலும் முன் அறிவிலும் பங்கேற்கிறது. இதுவே நாம் தூங்குவதற்கு முக்கிய காரணம் என்று அவர் கூறினார். பிரார்த்தனை ஒரு விதமான உறக்கம். உங்கள் வெளிமனம் நாள் முழுதும் அலைகழுப்புகளிலும் சச்சரவுகளிலும் விவாதங்களிலும் ஈடுபடுகிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கும் அது உணர்வுக்கான ஆதாரமாக இருப்பதிலிருந்தும் புறநோக்கு உலகிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டு உங்கள் ஆழ்மனதின் உள்ளார்ந்த ஞானத்துடன் அமைதியாக உரையாட வேண்டியது அவசியம். வழிகாட்டுதல், வலிமை மற்றும் பேரறிவை உங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாடுவதன் மூலம் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுபடுவதற்கும் உங்களது அன்றாட பிரச்சனையை தீர்ப்பதற்குமான திறனை நீங்கள் பெறுவீர்கள். அன்றாட வாழ்வின் உணர்வு தாக்குதல்கள், இரைச்சல்கள் மற்றும் குழப்பங்களிலிருந்து விடுபடுவதும் ஒரு விதமான உறக்கம்தான். அதாவது நீங்கள் புலன் சார்ந்த உலகை பொறுத்தவரை உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆழ்மன அறிவையும் சக்தியையும் பொறுத்தவரை விழித்து கொண்டு இருக்கிறீர்கள். தூக்க இழப்பால் ஏற்படும் திகைப்பூட்டும் விளைவுகள். தூக்கமின்மை உங்களை எரிச்சலடைய செய்யும், சிடுசிடுப்பாக்கும், மனச்சோர்வை ஏற்படுத்தும். ஆரோக்கியமாக இருப்பதற்கு எல்லா மனிதர்களுக்கும் குறைந்தபட்சம் 6 மணி நேர தூக்கம் அவசியம். பெரும்பாலான மக்களுக்கு இதைவிட அதிகம் தேவை. குறைவான தூக்கத்தில் ஓட்டிவிடலாம் என்று நினைப்பவர்கள் தங்களையே முட்டாளாக்கி கொள்கின்றனர். தூக்க செயல்முறைகள் மற்றும் தூக்கமின்மை குறித்து ஆராய்ந்துள்ள மருத்துவ ஆய்வாளர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு முன் சிலருக்கு தீவிரமான உறக்கமின்மை ஏற்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டுகின்றனர். தூக்கத்தின் போது நீங்கள் ஆன்மீக ரீதியாக தூண்டப்படுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்வில் மகிழ்ச்சியையும் வலிமையையும் உருவாக்குவதற்கு கணிசமான உறக்கம் இன்றியமையாதது. உங்களுக்கு அதிகமான தூக்கம் தேவை. நமக்கு தூக்கம் ஏன் தேவை என்பதை கண்டுபிடிக்க ஒரு வழி, அது நமக்கு கிடைக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று சோதிப்பதுதான். 1964 ராண்டி கார்ட்னர் என்ற ஒரு 17 வயது பையன் உலக சாதனைகளுக்கான கின்னஸ் புத்தகத்தில் ஒரு இடத்தை பெறுவதற்கு தயாரானான். அவன் 264 மணி நேரங்கள், அதாவது தொடர்ந்து 11 நாட்கள் தன்னை உறங்காமல் பார்த்து கொண்டான். அதற்கு பிறகு நடத்தப்பட்ட பரிசோதனைகள் அவனுக்கு நிரந்தரமான சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதை காட்டின.
ஆனால் அவன் தன்னை விழிப்புடன் வைத்திருந்த நேரத்தில் அவனது சிந்திக்கும் செயல்முறைகளில் சீர்கேடு ஏற்பட்டிருந்தது. அவனுடைய பேச்சு தெளிவற்றதாக மாறியது. நினைவு குறைவால் அவன் அவதிப்பட்டான். பிறகு அவன் மன பிரமையை அனுபவிக்க துவங்கினான். நாட்பட்ட தூக்கமின்மை கொண்ட பெரும்பாலான மக்கள் இத்தகைய உச்சக்கட்ட நிலைக்கு செல்வதில்லை. ஆனால் அவர்களும் தீவிரமான விளைவுகளால் அவதிப்படக்கூடும். அமெரிக்க தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாக ஆய்வுப்படி வருடத்திற்கு 2,00,000 சாலை விபத்துகள் தூக்க பிரச்சனைகளுடன் தொடர்பு கொண்டவை. குறைந்தபட்சம் 5 ஓட்டுநர்களில் ஒருவர் வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கையில் அவ்வப்போது உறங்கிவிடுகிறார். இதன் விளைவாக ஓட்டுநர்கள் பகல் நேரத்தை விட இரவில் 5 முதல் 10 மடங்கு அதிகமான விபத்துகளில் மாட்டிக்கொள்ளும் சாத்தியம் உள்ளது. சோர்ந்து போன ஒரு மூளை மிகுந்த பசியுடன் உறக்கத்திற்காக ஆவலாய் காத்திருக்கும். அதை பெறுவதற்காக எதையும் தியாகம் செய்யும் என்பதை ஆர்வலர்களை வைத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் காட்டியுள்ளன. வெறும் ஒரு சில மணி நேர உறக்க இழப்புக்கு பின்னர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் கனநேர கண்ணயர்ச்சி அல்லது கோழி தூக்கம் என்று அழைக்கப்படும் சிறு தூக்கத்தை அனுபவிக்க துவங்குவர். இது 1 மணி நேரத்திற்கு 3 அல்லது 4 முறை ஏற்படும். அவற்றின் போது உண்மையான உறக்கத்தில் இருப்பதைப் போல அவருடைய கண்ணிமைகள் மூடிக்கொள்ளும். அவரது மூளை அலைகள் மெதுவாக செயல்படும். முதலில் இக்கணநேர கண்ணயர்ச்சிகள் ஒவ்வொன்றும் 1 நொடிக்கும் குறைவாகவே நீடித்திருக்கும். ஆனால் தூக்கமின்மை மேலும் மேலும் அதிகரிக்கும் போது இவை அடிக்கடி ஏற்படும். 2 அல்லது 3 நொடிகள் வரை கூட நீடித்திருக்கும். ஆய்வுக்கு உட்பட்ட இவர்கள் ஒரு இடி மின்னற் புயலில் ஒரு விமானத்தை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தாலும் அந்த ஒரு சில விலைமதிப்பற்ற நொடிகளில் ஏற்படும் கோழி தூக்கங்களை அவர்களால் தவிர்க்கவே முடியாது. தூக்கம் ஆலோசனையை கொண்டு வரும். லாஸ் ஏஞ்சல்ஸின் நகரில் வாழும் சாண்ட்ரா என்பவர் என்னுடைய வானொலி பேச்சுகளை அடிக்கடி கேட்கும்போது அவர் தற்போது வாங்கும் சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமான சம்பளத்துடன் நியூயார்க் சிட்டியில் ஒரு வேலை தனக்கு கிடைத்துள்ளதாகவும் அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று அவரால் முடிவெடுக்க முடியவில்லை என்றும் என்னிடம் கூறினார். என் ஆலோசனைப்படி தூங்கப் போவதற்கு முன் அவர் இவ்வார்த்தைகளை கூறி பிரார்த்தித்தார். எனக்கு சிறந்தது என்று என் ஆழ்மனதின் படைப்பறிவிற்கு தெரியும். எனக்கு எது சிறந்தது என்று என் ஆழ்மனதின் படைப்பறிவிற்கு தெரியும். அதன் போக்கு எப்போதும் வாழ்வு நோக்கியே இருக்கும். என்னையும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் ஆசிர்வதிக்கும் சரியான முடிவை அது எனக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்கு விடை கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும். அவ்விடைக்காக நான் நன்றி கூறுகிறேன். தூங்கும் வரை அவர் இந்த எளிய பிரார்த்தனையை ஒரு தாலாட்டை போல மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கூறினார். காலையில் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு உறுதியான உள்ளுணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அவர் அவ்வேலையை நிராகரித்தார். அதன் பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகள் அவரது உள்ளுணர்வை மெய்ப்படுத்தின. அந்த வேலை அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் அந்நிறுவனம் திவாலானது. புறநோக்கு உண்மைகளை மட்டும் அலசி ஆராயும் உங்கள் வெளிமனதின் கணிப்பு சில சமயம் சரியாக இருக்கலாம். ஆனால் ஆழ்மனதின் உள்ளுணர்வு தான் அந்நிறுவனத்தினுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கேற்ப முடிவெடுக்க அவரை தூண்டியது. பேரழிவிலிருந்து காக்கப்பட்டேன். நீங்கள் தூங்க செல்லும்போது சரியான நடவடிக்கை வேண்டி பிரார்த்தித்தால் உங்கள் ஆழ்மனதின் ஞானம் உங்களுக்கு அறிவுரை கூறி உங்களை பாதுகாக்கும். பல வருடங்களுக்கு முன் தூர கிழக்கு நாடுகள் ஒன்றில் பெரும் சம்பளத்துடன் கூடிய ஒரு வேலை எனக்கு கிடைத்தது. நான் வழிகாட்டுதலும் சரியான நடவடிக்கையும் வேண்டி கீழ்கண்டவாறு பிரார்த்தனை செய்தேன். எனக்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவு அனைத்தும் அறிந்தது. தெய்வீக ஒழுங்கின்படி சரியான முடிவு எனக்கு வெளிப்படுத்தப்படும். அது என்னிடம் வரும்போது விடையை நான் அடையாளம் கண்டு கொள்வேன். தூங்கும் வரை இந்த எளிய பிரார்த்தனையை மீண்டும் மீண்டும் கூறினேன். அன்றிரவு என் கனவில் என் பழைய நண்பர் ஒருவர் வந்தார். ஒரு செய்தித்தாளை என்னிடம் நீட்டி, இத்தலைப்புச் செய்திகளை படித்துப்பார், போகாதே என்று கூறினார். வன்முறை, அமைதியின்மை மற்றும் போர் பற்றிய கதைகளை செய்தித்தாளில் தலைப்பு செய்திகளாக வரித்து தள்ளியிருந்தனர். வெகு விரைவிலேயே அதில் குறிப்பிட்டிருந்த அனைத்தும் நான் போக வேண்டிய பகுதியில் நிகழ்ந்தன. உங்கள் ஆழ்மனம் அனைத்து ஞானத்தையும் உள்ளடக்கியது. அதற்கு எல்லாம் தெரியும். அடிக்கடி அது உங்களிடம் பேசும். ஆனால் அது வெளிமனம் உடனே ஏற்றுக்கொள்ளும் ஒரு குரலில் பேசும்.
நான் சற்று முன் தொடர்புபடுத்தி காட்டிய கனவில், அதாவது சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு கடும் ஆபத்தான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொள்வதிலிருந்து என்னை காப்பாற்றிய கனவில், என் ஆழ்மனம் நான் நம்பும் மரியாதை வைத்திருக்கும் ஒருவருடைய உருவத்தில் தன்னுடைய எச்சரிக்கையை வெளிப்படுத்தியது. சிலருக்கு கனவில் தோன்றும் ஒரு தாயின் வடிவத்தில் எச்சரிக்கை வரலாம். அத்தாய் அவரிடம் அங்கே போகாதே அல்லது இங்கே போகாதே என்று கூறி எச்சரிக்கைக்கான காரணத்தையும் கூறுவார். சில சமயங்களில் நீங்கள் விழித்திருக்கும் வேளையில் உங்கள் ஆழ்மனம் உங்களை எச்சரிக்கும். உங்கள் தாயார் அல்லது உங்கள் அன்புக்குரிய யாரோ ஒருவருடைய சத்தத்தை ஒத்திருக்கும் ஒரு குரல் உங்களுக்கு கேட்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் நின்று அது எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்பதற்காக திரும்புகிறீர்கள். நீங்கள் சென்று கொண்டிருந்த வழியில் தொடர்ந்து நீங்கள் சென்றிருந்தால் ஒருவேளை ஒரு ஜன்னலில் இருந்து விழுந்து கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு பொருள் உங்கள் தலையில் வந்து விழுந்திருக்கும் என்று பின்னர் உங்களுக்கு தெரிய வரலாம். உங்கள் எதிர்காலம் உங்கள் ஆழ்மனதில் உள்ளது. உங்கள் எதிர்காலம் உங்கள் வழக்கமான சிந்தனையின் விளைவு என்ற காரணத்தால் அது ஏற்கனவே உங்கள் மனதில் உள்ளது. நீங்கள் அதை பிரார்த்தனையின் மூலம் மாற்றாதவரை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதே வழியில் ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த ஆழ்மன உணர்வில் உள்ளது. நிகழ்வதற்கு வெகுகாலம் முன்பே செய்தித்தாளில் தலைப்பு செய்திகளாக வெளிவந்த நிகழ்ச்சிகள் பற்றி நான் கண்ட கனவில் எந்த வினோதமும் இல்லை. அந்த நிகழ்வுகள் அவற்றுக்கு காரணமானவர்களின் மனங்களில் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டன. அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் ஏற்கனவே அந்த மாபெரும் பதிப்பு கருவியான பிரபஞ்ச மனத்தின் ஒட்டுமொத்த ஆழ்மன உணர்வில் செதுக்கப்பட்டிருந்தன. நாளைய நிகழ்வுகள் உங்கள் ஆழ்மனதில் இருக்கின்றன. அதுபோலத்தான் அடுத்த வார மற்றும் அடுத்த மாத நிகழ்வுகளும் புலனுக்கு அப்பாற்பட்டவற்றை உணரும் சக்தி படைத்தவர்களும் ஞான திருஷ்டி கொண்டவரும் அவற்றை அறிந்து கொள்ளக்கூடும். நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தால் எந்தவிதமான பேரழிவோ அல்லது அவலமோ உங்களுக்கு நிகழாது. எதுவும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவதோ அல்லது நிலைப்படுத்தப்படுவதோ இல்லை. உங்கள் மனப்போக்கு, அதாவது நீங்கள் சிந்திக்கும், உணரும், நம்பும் விதம் உங்கள் விதியை தீர்மானிக்கிறது. அறிவியல் ரீதியான பிரார்த்தனை மூலம் நீங்கள் உங்கள் சொந்த எதிர்காலத்தை வடிவமைத்து உருவாக்க முடியும். ஒரு குட்டி தூக்கம் $15,000 பெற்றுத்தந்தது. பல வருடங்களுக்கு முன் என் மாணவர்களில் ஒருவர் பிட்ஸ்பர்க் எஃகு ஆலையில் வேலை பார்த்து வந்த ரே ஹேமர்ஸ்ட்ராம் என்ற மனிதரை பற்றிய ஒரு செய்தித்தாள் குறிப்பை எனக்கு அனுப்பி வைத்தார். புதிதாய் காய்ச்சி வடித்த எஃகு கட்டிகள் குளிரூட்டும் படுகைகளுக்கு அனுப்பப்படுவதை கட்டுப்படுத்தி இயக்கும் ஒரு புதிய இயந்திரம் அந்த ஆலையில் சமீபத்தில் நிறுவப்பட்டிருந்தது. அதை நிறுவியவர்கள் எவ்வளவு முயற்சித்தும் அந்த இயந்திரம் சரியாக வேலை பார்க்கவில்லை. பொறியியல் வல்லுநர்கள் அதில் பல நாட்களை செலவிட்டும் ஒரு பயனும் ஏற்படவில்லை. ஹேமர்ஸ்ட்ராம் இப்பிரச்சனை குறித்து வெகுவாக சிந்தித்தார். நன்றாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு புதிய வடிவத்தை கண்டுபிடிக்க அவர் முயற்சித்தார். எதுவும் அவர் மனதிற்கு எட்டவில்லை. ஒரு நாள் மதியம் அவர் ஒரு குட்டி தூக்கம் போடுவதற்காக கீழே படுத்தார். அந்த சுவிட்ச் பிரச்சனையை பற்றி எண்ணியவாறே தூங்கி போனார். தூக்கத்தின் போது அவருக்கு ஒரு கனவு வந்தது. அக்கனவில் அவர் அத்தவறான சுவிட்சுக்கான ஒரு கச்சிதமான வடிவத்தை கண்டார். கண் விழித்தவுடன் தான் கனவில் பார்த்த தன் புதிய வடிவத்தை வரைந்தார். கனவுடன் கூடிய இக்குட்டி தூக்கம் ஹேமர்ஸ்ட்ராமுக்கு $15,000 ஒரு காசோலையை பெற்றுத்தந்தது. அந்நிறுவனம் ஒரு புதிய யோசனைக்காக ஒரு பணியாளருக்கு கொடுத்த அதிகபட்ச வெகுமதி அதுதான். ஒரு பேராசிரியர் தன் பிரச்சனைக்கு தூக்கத்தில் தீர்வு கண்டது எப்படி? டாக்டர் H.V. ஹெல்பிரெக்ட் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து வந்த சிறந்த அசீரிய பேராசிரியர். அவர் தனக்கேற்பட்ட அற்புதமான அனுபவம் ஒன்றை பற்றி தன் சுயசரிதையில் குறிப்பிடுகிறார். ஒரு சனிக்கிழமை மாலை சில பாபிலோனியர்களின் கைவிரல் மோதிரங்களின் பகுதியாக கருதப்பட்ட 2 சிறு ரத்தினங்களின் இரகசியத்தை அறிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு நான் வெகுவாக களைப்படைந்தேன். நடு இரவில் படுக்கச் சென்றேன். அப்போது ஒரு கனவு வந்தது. நிப்பூரைச் சேர்ந்த ஒரு உயரமான ஒல்லியான சுமார் 40 வயதுடைய பாதிரியார் என்னை கோவிலின் புதியலறைக்குள் வழிநடத்தி சென்றார். அந்த அறை சிறியதாகவும் அதன் கூரை தாழ்வாகவும் இருந்தது. இரத்தின துண்டுகளும் நீலவண்ண கற்களின் துண்டுகளும் தரை முழுதும் சிதறி கிடந்தன.
அங்கு அவர் என்னிடம் இவ்வாறு கூறினார்: உன் வெளியீட்டில் பக்கம் 22 மற்றும் 26 நீ பிரசுரித்துள்ள 2 துண்டுகளும் தனித்தனியானவை அல்ல. அவை மோதிர பகுதிகளும் அல்ல. அந்த 2 வளையங்களும் கடவுளின் சிலையில் காதணிகளாக அணிவிக்கப்பட்டிருந்தவை. உன்னிடம் உள்ள 2 துண்டுகளும் அவற்றின் பகுதிகள். நீ அவற்றை ஒன்றாக வைத்து பார்த்தால் என் வார்த்தைகள் உண்மை என்று உனக்கு புரியும். நான் உடனே விழித்தெழுந்தேன். அத்துண்டுகளை ஆராய்ந்தேன். எனக்கு வியப்பூட்டும் வகையில் அக்கனவு நிரூபணமாகியது. இறுதியாக அப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. அவருடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமான விடையை அறிந்திருந்த அவருடைய ஆழ்மனதின் படைப்புமிக்க வெளிப்பாட்டை இது தெளிவாக விளக்குகிறது. ஒரு பிரபலமான எழுத்தாளர் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவரது ஆழ்மனம் வேலை செய்தது எவ்வாறு? தன்னுடைய புத்தகங்களில் ஒன்றான அக்ராஸ் த பிளைன்ஸிஸ் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் ஒரு முழு அதிகாரத்தையும் கனவுகள் என்ற தலைப்பிற்கு அர்ப்பணித்துள்ளார். அவர் விலாவாரியாக கனவு காண்பதில் வல்லவர். ஒவ்வொரு இரவும் குறிப்பிட்ட கட்டளைகளை தன் ஆழ்மனதிற்கு கொடுப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். தான் தூங்குகையில் தனக்கு கதைகளை உருவாக்கி தருமாறு தன் ஆழ்மனதிடம் விண்ணப்பிப்பார். உதாரணத்திற்கு, அவரது வங்கிக் கணக்கில் பணம் குறைவாக இருந்தால் அவரது ஆழ்மனதிற்கு அவரிடம் கட்டளை இப்படி இருக்கும்: நன்றாக விற்பனையாகக்கூடிய லாபத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நல்ல பரபரப்பூட்டும் புதினத்தை எனக்கு கொடு. அவருடைய ஆழ்மனம் அற்புதமாக செயல்விடையளித்தது. ஸ்டீவன்சன் இவ்வாறு நினைவு கூறுகிறார்: இக்குட்டி தேவதைகள், அதாவது அவரது ஆழ்மனதின் பேரறிவுகளும் சக்திகளும், இக்குட்டி தேவதைகள் ஒரு கதையை பகுதி பகுதியாக ஒரு தொடர்கதையைப் போல எனக்கு சொல்லும். அதுவும் கதை எப்படி செல்கிறது, எவ்வாறு முடியப் போகிறது என்பதை பற்றி அதன் படைப்பாளி என்று சொல்லிக்கொள்ளும் நான் எதுவும் அறியாத வண்ணம். நான் விழித்திருக்கும் போது செய்யும் அந்த கதை எழுதும் வேலை கூட முழுக்க முழுக்க என்னுடையதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அதில் அப்போது கூட அந்த குட்டி தேவதைகளுக்கு பங்கு இருந்தது. அமைதியாக தூங்கி ஆனந்தமாய் விழித்தெழுங்கள். நீங்கள் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் கீழ்காணும் பிரார்த்தனை உங்களுக்கு மிகவும் உதவும். தூக்கத்திற்கு முன் இதை மெதுவாக, அமைதியாக, அன்பாக மீண்டும் மீண்டும் கூறி வாருங்கள். என் கால் விரல்கள் ஓய்வாக உள்ளன. என் கணுக்கால்கள் ஓய்வாக உள்ளன. என் வயிற்று தசைகள் ஓய்வாக உள்ளன. என் இதயமும் நுரையீரல்களும் ஓய்வாக உள்ளன. என் கைகளும் மேற்கைகளும் ஓய்வாக உள்ளன. என் கழுத்து ஓய்வாக உள்ளது. என் மூளை ஓய்வாக உள்ளது. என் கண்கள் ஓய்வாக உள்ளன. என் முழு மனமும் உடலும் ஓய்வாக உள்ளன. நான் எல்லோரையும் முழுவதுமாகவும் தாராளமாகவும் மன்னிக்கிறேன். அவர்களுக்கு இணக்கமும் ஆரோக்கியமும் அமைதியும் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் என்று உண்மையிலேயே வாழ்த்துகிறேன். நான் சமநிலையில் அமைதியாக சாந்தமாக இருக்கிறேன். என்னுள் இருக்கும் தெய்வீக இருத்தலை நான் உணரும்போது ஒரு மாபெரும் அசைவின்மை என்னை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு மாபெரும் சாந்தம் என் முழு உடலையும் அமைதிப்படுத்துகிறது. வாழ்க்கை மற்றும் அன்பை பற்றிய உணர்தல் என்னை குணமாக்குகிறது என்பதை நான் அறிகிறேன். அன்பெனும் கவசத்தால் என்னை போர்த்தி கொண்டு அனைவருடைய நலனையும் மனதில் நிறைத்து கொண்டு உறங்குகிறேன். இரவு முழுதும் அமைதி என்னுடன் வாசம் செய்கிறது. காலையில் நான் வாழ்வினாலும் அன்பாலும் நிறைந்திருப்பேன். அன்பின் வளையம் என்னை சூழ்ந்துள்ளது. நான் அமைதியாக உறங்கி ஆனந்தமாய் வீழ்த்தெழுகிறேன்.